அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா தான் செய்ய போகிறோம். நான் நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் கடையில். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளி பழமும் சேர்த்துருக்குறேன். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இவ்வளவுதான். இவ்வளவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறேன். அந்த காலில் கொஞ்சம் நல்லா உப்பு பிடிச்சி வெந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவு சேர்த்துட்டு நம்ம கால் முங்குற அளவுக்கு கரெக்டாக தண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா குக்கரில் ஒரு 10 விசில் வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நல்லா வெந்து வரும்போது தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 10 விசில் நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் வெந்துடும் நல்லா. இப்போ அது வெந்து வர்றதுக்குள்ள நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், பல்லாக கட் பண்ணது. அது கூடவே ஒரு 5 பச்சை மிளகா. நம்மளுக்கு இது பச்சை மிளகா காரம், அப்புறம் இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். அதனால் ஒரு 5 பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அது கூடவே ஒரு 10 முந்திரி. நான் இது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்குறோம். அது கூடவே நான் கசகசாவையும் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதுவும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சேர்த்து வச்சுருக்கிறேன். அதையும் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் கிடச்சிருச்சு. இப்போ நம்மளோட கால் நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்து அந்த எலும்புலேருந்து சதை நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிட்டு அதே குக்கரில் மறுபடியும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இது கூடவே ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய். கம்மியாக சேர்த்தா போதும், ஸ்பைசஸ் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கப் அளவு எடுத்துருக்குறேன். அதை அதில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதிலையே 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதுவும் நல்லா மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் நான் மிளகு, ஜீரகம் 2யுமே சேர்த்து அரைச்ச பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட 2 பவுடர் தனித்தனியாக இருந்தாலும் அதில் 1/4 ஸ்பூன், இதில் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா இலையும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். புதினா சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் இன்னும் நல்லாயிருக்கும். மிளகு, ஜீரகத்தூள், அது கூடவே புதினா சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம்ல ஆட்டுக்கால், அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி அந்த தண்ணியே போதும், உங்களுக்கு தண்ணி வேறு தேவைப்படாது. அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, இதை மிக்ஸி ஜார் லைட்டாக அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். அந்த பேஸ்ட் நம்ம சூழ்ந்து அரைச்சோம்ல அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு எல்லாம் சேர்த்தது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். இப்போ அது போக பாயாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
மறுபடியும் ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. கால் வெந்துருச்சு அது நல்லா இருந்தாலும் அந்த மசாலாவிலலாம் நல்லா ஊறி வரும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்தாலே தெரியும் நம்மளோட பாயா ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருந்து வாசமாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்தால் போதும். நம்மளோட சூப்பராக சுவையான ஆட்டுக்கால் பாயா எம்மியாக ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.